கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் தராவீஹினுடைய தொழுகையிலே சூரா யூனுஸ், சூரா ஹூத், சூரா யூசுஃபினுடைய பெரும் பகுதியும் ஓதி நிறைவு செய்யப்பட்டது. அல்லாஹுடைய கிருபையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரா அல் அன்ஃபாலில் 46வது வசனத்தில் ஒரு விஷயத்தை இந்த சமுதாயத்தை பார்த்து அடிக்கோடிட்டு சொல்லுகிறான். அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுவுக்கு நீங்கள் வழிபடுங்கள், வ ரசூலஹு, அல்லாஹுடைய ரசூலுக்கு நீங்கள் வழிபடுங்கள், பலா தனாஸஉ, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சண்டை செய்து கொள்ளாதீர்கள். அப்படி உங்களுக்கு மத்தியில் நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டால் என்ன காரணம் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லிட. உங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய சண்டை பதவியின் காரணமாக இருக்கலாம், போட்டி பொறாமையின் காரணமாக இருக்கலாம், குடும்பம் காரணமாக இருக்கலாம், இன்ன பிற எந்த விஷயங்கள் வேண்டுமானாலும் காரணமாக இருக்கலாம். இஸ்லாமியர்கள் கலிமாவின் அடிப்படையில் சகோதரர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுக்கு வழிபடுங்கள், அவனுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சண்டை செய்து கொள்ளாதீர்கள். அப்படி சண்டை செய்து கொண்டால் அத்தியுல்லாஹ வ ரசூலஹு வலா தனாஸஉ வ தஃஷலு வ தذهب ரீஹக்கும், உங்கள் மீது இருக்கக்கூடிய பயத்தை அல்லாஹ் மற்றவர்கள் மனதிலிருந்து எடுத்து விடுவான். அதே நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் போய்விடும். எனவே நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தின் வழியாக இந்த சமுதாயத்திற்கு ஒரு செய்தியை சொல்லித் தருகிறான். இந்த ஆயத்தின் வழியே நாம் கவனிக்க வேண்டிய அடிப்படையான விஷயம் என்ன என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாத்திற்கு உள்ளால் வருவதற்கு முன்னால் வரைக்கும் ஒருவர் காஃபிராக இருக்கிறார்னு வைக்கிறேன், இந்த நாள், இந்த நிமிடம், இந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி உள்ளே வர்றாருன்னு சொன்னால் வருவதற்கு முன்பு வரைக்கும் அவருக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதரிடத்தில் போய் நீ தொழுகு, நீ நோன்பு வை, நீ ஜகாத்து கொடு, நீ தான தர்மம் செய், நீ இரவு நேரத்தில் தொழுகு, அதிகாலையில் எந்த பேச்சும் பேசாது. இஸ்லாம் பேசக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் முஸ்லிம்களிடத்தில் மட்டும்தான். எவன் ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை இந்த நொடியில் சொல்லுகிறானோ அந்த நொடியிலே அவனின் மீது இஸ்லாத்தினுடைய கட்டுப்பாடுகள் பாய்கிறது. இஸ்லாம் ஒரு சில கட்டுப்பாடுகளை ஒரு முஸ்லிமுக்கு வைத்திருக்கிறது. அந்த கட்டுப்பாடுங்கிறது ஷரியத் ரீதியாகவும் இருக்கிறது, உலக ரீதியாகவும் இருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகளுக்கு நான் உடன்பட மாட்டேன் என்று சொன்னால் அவன் இஸ்லாமிய வட்டத்தை விட்டும் வெளியேறியவனாக ஆகிவிடுகிறான். என்ன கட்டுப்பாடு? அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பல்வேறு கட்டுப்பாடுகள்ல ஒன்று அத்தீஉல்லாஹ், அல்லாஹுக்கு நீங்கள் வழிபடுங்கள். அதாவது அல்லாஹ் உங்களை எதையெல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறானோ எல்லாவற்றையும் செய்யுங்கள். அத்தீஉர் ரசூல், அல்லாஹுடைய ரசூலுக்கு நீங்கள் வழிபடுங்கள். உங்களுடைய ரசூல், அல்லாஹுடைய ரசூல் எதையெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் செய்யுங்கள். எதையெல்லாம் கட்டுப்பட சொன்னார்களோ அதுக்கெல்லாம் உங்களை நீங்கள் முழுமையாக கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வேறொரு இறைவசனத்தில் பேசும் பொழுது அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலுல் அம்ரி மின்கும் என்று சொல்றார். இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, அல்லாஹுவுக்கு கட்டுப்படுங்கள், அவனது ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். உங்களில் யார் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள், பொறுப்புதாரின்னு சொன்னால் துன்யா சார்ந்த காரியங்களுக்கும் யார் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். மறுமை சார்ந்த, இல்மு சார்ந்த, இபாதத் சார்ந்த வணக்க வழிபாடுகளின் விஷயத்தில் உங்களை வழிநடத்தக்கூடிய விஷயத்திலே ஆலிம்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். கட்டுப்பாடு என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்களில் ஒன்று. அதை ஒரு மனிதன் மீறுகின்ற பொழுது இறைவனுடைய சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறான். அதே நேரத்திலே மார்க்கத்தை விட்டும் வெளியேறி விடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஜ்லிஸில், பள்ளிவாசலிலே அமர்ந்து ஒரு சஹாபாக்களுடைய வரிசையை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் இப்படி அமருங்கள்னு சொல்றாங்க. எப்படி? நீங்கள் எல்லாம் இப்படி வரிசையாக உட்காருங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த சப்தம் பள்ளிவாசலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய காதில் விழுகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பள்ளிவாசலுக்கு வெளியே இருக்கிறார். பள்ளி ரொம்ப சின்னது. உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் உட்காருங்கள்னு சொல்றாங்க. அதை கேட்டு வரக்கூடிய வழியில, பாதையில அப்படியே அவர் அங்கே அமர்ந்து கொண்டார். அந்த இது புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ்.
ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சொல்லவில்லை, அது அந்த சஹாபிக்கும் தெரியும். இருந்தாலும் கூட ஏனோ தானோ என்று காற்று வாக்கில் ஒரு செய்தி காதில் பட்டாலும் கூட அந்த கட்டளைக்கு நான் கட்டுப்பட வேண்டும் என்கிற சிந்தனை சஹாபாக்களிடத்தில் இருந்தது. ரோட்ல போறவர் ரசூலுல்லாஹ் சொல்றதை கேட்டு அங்கே அப்படியே அமர்ந்து கொண்டார். ரசூலுல்லாஹ் வெளியே வந்து பார்க்குறாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறார். வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவரையும் சஃபில் அமர்த்தியதாக ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சமகாலத்தில் கட்டுப்பாடு என்பது இளைய தலைமுறைகளாக இருக்கலாம், வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம், யாரிடத்திலேயும் இல்லாமல் போய்விட்டது. நான் ஏன் நீ சொன்னதை கேட்க வேண்டும் என்கிற ரீதியிலே கணவன் மனைவிக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்காரர் சொன்னால் வீட்டுக்காரம்மா கேட்கறதில்லை, மனைவி சொன்னால் நீ எனக்கு சொல்லுவதா என்று கணவன் கேட்பதில்லை. என் பேச்ச நீ கேட்க மாட்டேங்கிற, உன் பேச்ச நான் கேட்க மாட்டேங்கிறேன்னு ரெண்டு பேரும் வாழ்ந்து கொண்டிருக்க அந்த குழந்தை யார் சொன்னாலும் கேட்பதில்லை. வளரக்கூடிய தலைமுறைகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாரும் யாருக்கும் கட்டுப்படாத நிலையில் சமகாலத்திலே வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டங்களில் சஹாபாக்களுடைய கையுக்கும் வாயுக்கும் மத்தியில் மது இருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு மகாசபையை கூட்டி எல்லா சஹாபாக்களையும் உட்கார வச்சு மது ஹராம்னு சொல்லல. ஏதோ ஒரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபவியில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு ஆயத் இறங்கியது. கேட்கக்கூடிய சஹாபி கேட்டுட்டு ஊரெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். மது ஹராமாக்கப்பட்டது, மதுவை விட்டுவிடுங்கள்னு சொல்லிக்கிட்டே போறார். அந்த சப்தம் யாருடைய காதில் கேட்டதோ எல்லாம் அப்படியே தூக்கி கீழே போட்டுக்கொண்டே வந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இந்த செய்தி உண்மையா, இது எல்லாருக்கும் பொருந்துமா, நான் இதை செய்யணுமா, எந்த கேள்வியும் அங்கே கேட்கப்படவில்லை. சொன்ன விஷயத்துக்கு அப்படியே கட்டுப்பட்டார்கள் சஹாபாக்கள். அந்த கட்டுப்பாடு சமகாலத்தில் இல்லாமல் போய்விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹர் அல்லது அஸ்ர் தொழுகைன்னு நினைக்கிறேன், பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, நீங்கள் பைத்துல் முகத்தஸிலிருந்து அப்படியே காபத்துல்லாவை நோக்கி உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆயத் இறங்கிய பொழுது ரசூலுல்லாஹ் அதே தொழுகையில் அப்படியே கிப்லாவை நோக்கி காபாவை நோக்கி திரும்பி தொழுகிறார்கள். இந்த செய்தி அங்கே தொழுது கொண்டிருந்த ஒரு சஹாபி அப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு கூட்டம் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறது. அந்த சஹாபி சொல்றார், கிப்லா மாற்றப்பட்டு விட்டது, நீங்கள் உங்களுடைய தொழுகையை திருப்புங்கள்னு சொல்லும் பொழுது அந்த கூட்டம் அப்படியே காபாவை நோக்கி திரும்பியது. பின்னாடி சொல்றது சஹாபி, இறங்கியது ஆயத் என்று சொல்லப்படுகிறது. கேட்டார்கள், பின்பற்றினார்கள், கட்டுப்பட்டார்கள். சமகாலத்திலே கட்டுப்பாடு என்பது இல்லை. யாரிடத்திலேயும் போய் தைரியமாக இது சட்டம், இப்படி செய்யுங்கள் என்று சொல்லுவதற்கு கல்வியை படித்த நமக்கே சமயங்களில் தயக்கமாக இருக்கிறது. யதார்த்தமாக நான் சந்தித்த ஒரு சில நிகழ்வுகள். ஒரு நாள் தொழுகையில் ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார். அவர் ருக்கூவில் முழங்காலுக்கு கீழே கையை பிடித்து தண்ணீர், முழங்காலுக்கு கீழே நடு காலில் இந்த இடத்துல பிடித்து நின்று அவர் ருக்கு செய்து கொண்டிருக்கிறார். ருக்குவில் எங்கே பிடிக்கணும்? முழங்கால் மொழியை பிடிக்கணும். அவர் எங்கே பிடிச்சிருக்கிறார்? இந்த இடத்துல பிடிச்சிருக்கிறார். தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அவரிடத்தில் போய் தொழுகையிலே நாம் ருக்குவில் முழங்காலை தான் பிடிக்க வேண்டும், இந்த மாதிரி பிடிச்சு நிற்கிறது சரியில்லை, நீங்கள் மாற்றிக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று சொன்ன பொழுது எனக்கு தெரியும், நீங்கள் போயிட்டு வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறார். அந்த நிமிடத்திலிருந்து அடுத்த ஆள் தொழுகையில் தவறுதலாக தொழுகின்ற பொழுது நாம் போய் சொல்வதற்கு நமக்கு அச்சமாக இருக்கிறது. என்ன காரணம்? இவரும் நம்மள்கிட்ட இப்படி பேசிட்டா என்ன செய்கிறது, இதைவிட மோசமாக பேசிவிட்டால் என்ன செய்வது என்று அச்சமாக இருக்கிறது. நம்மிடத்திலே ஓதிய ஒரு சிறிய பையன் பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று கொண்டு இருக்கிறார். சரியான நேரம் இல்லை, அந்த இடத்தில் நிற்கக்கூடாது. ஏன் இங்கே நிற்கிற, பிள்ளைங்க வரல போகிற நேரமாச்சு, நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டியது தானே என்று அந்த பையனிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அந்த பையன் என்னிடத்தில் கேட்கிறான், நான் இங்கே நிற்கிறேன், உங்களுக்கு என்னன்னு கேட்க. எப்படி நான் இங்கே நிற்பேன், உங்களுக்கு என்ன? என்னிடத்தில் ஓதிய பையன். ஆனால் கட்டுப்பாடு என்பது வரவில்லை. இது உதாரணத்திற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று என்னுடைய அறிவாளித்தனத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு நாம் என்ன செய்கிறோம்? தனக்கு தெரிந்ததுதான் பெரிய இல்ம் என்பதாக நினைத்து கொண்டு அங்கே அப்படி செய்கிறார்கள், நான் செய்தால் என்ன? கபாவில் தொப்பி இல்லாமல் தொழுகிறாங்க, நான் தொழுதால் என்ன என்று ஒரு சிலர் கேட்டார். காபாவில் இங்கே தக்பீர் கட்டி கொண்டு தொழுகிறார்கள், நான் தொழுதால் என்ன என்று கேட்கிறார்.
காபாவில் செய்யக்கூடிய ஒரே காரணத்திற்காக அந்த சட்டம் உலகம் முழுக்க பொருந்தாது. உலகத்தில் காபாவில் மட்டும்தான் இமாமுக்கு முன்னால் சென்றாலும் தொழுகை கூடும். இங்கே வந்து தொழுக முடியுமா? இங்கே இமாமை விட ஒரு நூல் உங்களுடைய கால் முன்னே வந்தாலும் கூட தொழுகை கூடாது. ஆனால் காபாவில் அப்படி இல்லை. யோசித்து பாருங்கள், மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று இமாம் தொலை வைத்துக் கொண்டிருப்பார். இமாமுக்கு முன்னால் ஒருவர் நான் இமாமை பின்பற்றுகிறேன்னு சொல்வார். பின்பற்றுறேன்னா இமாமுக்கு பின்னாடி தானே நிற்கணும். ஆனால் இமாமுக்கு முன்னால் நின்று கொண்டு இமாமை பின்பற்றுகிறேன்னு சொல்லி தக்பீர் கட்டி தொழுவார். அது அங்கே மட்டும்தான் கூடும், இது இங்கே மட்டும்தான் கூடும். எது சட்டம் என்பதை அல்லாஹ் முடிவு செய்கிறான், அல்லாஹ் வரையறுத்திருக்கிறான். அதை முறையாக ஓதி படித்து இதற்காகவே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து சமுதாயத்திற்கு குர்ஆனையும் ஹதீஸையும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தான் மீண்டும் இறைவசனத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அத்தீஉல்லாஹ், அல்லாஹுக்கு வழிபடுங்கள். அத்தீஉர் ரசூல், அல்லாஹுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள். உலுல் அம்ரி மின்கும், உங்களுடைய காரியங்களில் பொறுப்பு கொடுக்கப்பட்ட பொறுப்பாளிகளுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். யார் பொறுப்புதாரின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் நாளை கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். ஒரு தந்தையாக உங்களுடைய மகன், உங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். ஒரு கணவனாக மனைவியை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள். ஒரு மனைவியாக கணவனை நோக்கி கணவனை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள். ஒரு இமாமாக சமூகத்தை பற்றி கேள்வி கேட்கப்படும். ஒரு தலைவராக அந்த ஜமாத்தை பற்றி அவரிடத்தில் கேள்வி கேட்கப்படும். இதற்கெல்லாம் நாளை மறுமையிலே நாம் பதில் சொல்லியாக வேண்டும். எப்பொழுது மார்க்கத்தினுடைய கட்டுப்பாடுகளை விட்டு நம்மை நாம் தளர்த்தி கொள்ளுகிறோமோ அப்பொழுது நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய விதத்திலே ஆட்சியாளர்கள் மோசமானவர்களாக நம்மை நோக்கி வந்து நிற்பார்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டிக் கொள்ளுகிறோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செய்ய வேண்டிய, எடுத்து நடக்க வேண்டிய எந்தெந்த காரியங்களை எல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறானோ அத்தகைய காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மக்களாக, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்லதொரு மனிதர்களாக நம் அனைவரையும் ஆக்கி நல்ல ஒரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.